ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இது OMG Tamilan. இது நம்ம தமிழர்களுக்கான சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான OTGயோட யூஸ்ஃபுல் டிப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு 10 டிப்ஸ் இருக்குது இதில். கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பழைய நண்பர்கள் எப்போ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம OTGயை வச்சு என்னென்ன யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த OTG வந்து மோஸ்ட்லி இப்போ வர கரண்டான மொபைலில் எல்லா மொபைலுமே OTG சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த OTGயில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் டு மொபைல் சார்ஜிங் போட்டுக்கலாம். அதாவது ஸோ அந்த OTGயோட பின் வந்து தனியாக வைக்கிறாங்க. அது 50 ரூபீஸ்லேருந்து 100 ரூபீஸில் நிறைய குவாலிட்டியில் இருக்குது. ஸோ நம்ம மொபைல் பேக் சைடில் சார்ஜிங் போர்ட்டில் ப்ளக் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு மொபைலுக்கு நீங்கள் இன்னொரு மொபைல்லேருந்து இந்த மொபைலுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து நம்ம USB ஸ்பீக்கர், ஸோ USB மூலிமா கனெக்ட் பண்ணி ஸ்பீக்கர், அதாவது USB வந்து நம்ம பவரில் கொடுப்போம். பவரில் கொடுக்காம ஸோ இந்த OTG கேபிள் மூலிமா ப்ளக் பண்ணிவிட்டு அந்த USB அதில் சொல்லிவிட்டு நம்ம அந்த ஸ்பீக்கரில் வரும் பார்த்திங்களா ஹெட்ஃபோன்ஸ் வர மாதிரி பின் வந்து நம்ம மொபைல்லேயே சொல்லிவிட்டு மொபைல்லேருந்தே பவர் எடுத்துக்கிட்டு மொபைலில் வர சாங்ஸை வந்து நம்ம USB ஸ்பீக்கர் மூலிமா கேட்டுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டேட்டா கார்டு, அதாவது டேட்டா கார்டுனா மோடம். ஸோ இன்டர்நெட் நம்ம மொபைலில் சிம் கார்டு இல்லாத பட்சத்தில் நம்ம மொபைல் வந்து சிம் கார்டு ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு நெட் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா கார்டில் அந்த சிம் கார்டை போட்டு டேட்டா கார்டு அந்த மோடம் மூலியமாகவும் நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹாட்ஸ்பாட்ஸ் க்ரியேட் பண்ணி நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் ஸ்கேனர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு இடத்துல போய் சிம் கார்டு வாங்கணும்னா வோடாஃபோன் ஐடியா ஸோ என்ன வெரைட்டி ஆஃப் சிம் கார்டு வாங்கணும்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக். ஸோ நம்ம ஃபிங்கரை ஸ்கேன் பண்ணாலே நம்மளோட ஃபுல் டீட்டெயில் வரும். ஸோ அந்த ஸ்கேனர் வந்து நம்ம USBலேயே டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த OTG கேபிள் மூலியமாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்டு ரீடர். ஸோ இந்த OTG கேபிள் மூலிமா கார்டு ரீடரில் நம்ம ப்ளக் பண்ணிவிட்டு ஸோ மெமரி கார்டு 32 GB மெமரி கார்டு 62 GB மெமரி கார்டு சொல்லிட்டு நம்ம அந்த கார்டு ரீடரில் போட்டுட்டு நம்ம OTG கேபிளில் ஸோ நம்ம மொபைலில் ப்ளக் பண்ணிட்டாலும் ஸோ அந்த கார்டு ரீடரில் எனக்கு எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் லைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து சில மொபைல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் லைட் இருக்காது. ஸோ நம்ம செல்ஃபி எடுக்கும்போது அந்த ஃப்ளாஷ் லைட் மூலிமாவும் நைட்டில் வந்து சூப்பராக எடுத்துக்கலாம். இல்லை எமர்ஜென்சி டைமில் டார்ச் லைட் அடிக்காத போது அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேமோட ஜாய்ஸ்டிக். வீடியோ கேம் பார்த்துட்டுக்கலாம் நம்ம அந்த காலத்தில் வந்து வீடியோ கேம் விளையாடிட்டு இருப்போம். ஸோ ஜாய்ஸ்டிக் மூலிமா ஸோ அதை வந்து நம்ம மொபைல்லேயே கேம் விளையாடும்போது மொபைல்லேயே ஜாய்ஸ்டிக் மூலியமாகவும் விளையாடலாம். ஸோ அதுக்காக நீங்கள் அந்த OTG கேபிள் மூலிமா அந்த USB ஜாய்ஸ்டிக் இப்போ விற்கிறாங்க. ஸோ அதை வாங்கி அந்த OTG மூலிமா நம்ம மொபைலில் ப்ளக் பண்ணி மொபைலில் எனேபிள் பண்ணி ஸோ அதுலேயும் ப்ளே பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மவுஸ். ஸோ நம்ம மொபைல்லையும் மவுஸ் யூஸ் பண்ணலாம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். மொபைல்லையே நீங்கள் அந்த OTG கேபிளில் ப்ளக் பண்ணிவிட்டு உங்கள் USB மவுஸ் தான் இப்போ ஃபுல்லாக இருக்கிறது. ஸோ அதை வாங்கி நம்ம OTG மொபைல் மூலிமா மொபைலில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணினாலே போதும், வேறு எதுவும் எனேபிள் பண்ண தேவையில்ல. உங்கள் OTG மட்டும் எனேபிள் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மொபைலில் மவுஸில் லைட் எரியும். USB மவுஸில் ஜஸ்ட்டு ஷேக் பண்ணினால உங்களுக்கு அந்த கர்சர் சிஸ்டமில் PCயில் எப்படி வருதோ அது மாதிரியே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கீபோர்ட். மவுஸ் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி கீபோர்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ கீபோர்டு பார்த்திங்கன்னா ஹெவின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது மொபைலில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஜஸ்ட்டு அதுவும் USB மூலிமா தான் ஒர்க் ஆகுது. ஸோ கீபோர்டும் நம்ம மொபைலில் OTG கேபிள் மூலிமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு இது வந்து பின்ட்ரைவ் மோஸ்ட்லி யாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பின்ட்ரைவ் வந்து நிறைய பேர் யூஸும் பண்ணியிருப்பாங்க. பின்ட்ரைவும் நீங்கள் OTG கேபிள் மூலிமா கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ பின்ட்ரைவில் இருக்கிற டேட்டாஸ், சாங்ஸ், மியூசிக் எல்லாமே நம்ம மொபைலில் மாற்றிக்கலாம். மொபைலில் இருக்கிறது மொபைலில் நீங்கள் சர்வீஸ் கொடுக்கும்போது அந்த மொபைலில் இருக்கிற டேட்டாவெல்லாம் பின்ட்ரைவுக்கு மாற்றிட்டு நம்ம மொபைல் சர்வீஸ் கொடுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு 10 டிப்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த OTGலேருந்து என்னென்ன யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம மொபைலில். ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான தகவல். OTG கேபிள் OTG சப்போர்ட்டிங் என்னென்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தெரிஞ்சுது, உங்களுக்கு என்ன புரிஞ்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எது இதில் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு புது வீடியோ புது அப்ளிகேஷனோட பார்க்கலாம். பாய்.